முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக முல்லைத்தீவு முத்தையன்கட்டில் இராணுவத்தினர் முகாமுக்கு சென்று பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் சம்பந்தமான தகவல்களை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது முல்லைத்தீவு இராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிற தொடர்பில் 5 இராணுவ அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேவேளை குறித்த இளைஞன் உடலை உடற்கூட்டு பரிசோதனைக்கு எடுத்து செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். உடலம் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த இராணுவ முகாமுக்கு சென்ற 5 ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் பெறுகின்றார். இராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் ஒருவர் இராணுவத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சகோதரர் முறைப்பாடு அளித்துள்ளார். முத்தையன்கட்டு குளம் இடதுகரை இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினரால் தகரங்கள் அகற்றுவதற்காக அழைக்கப்பட்டு பின்னர் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முத்தையன்கட்டில் வசிக்கும் எதிர் மன்னசிங்கம் கபில்ராஜ் என்ற 32 வயதுடைய 7 மாத குழந்தையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முத்தையன்கட்டு குளம் இடதுகரை இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர் இராணுவ முகாமிற்கு தகரங்கள் கலற்ற வேண்டும் என குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நேற்று முன்தினம், அதாவது 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இரவு 7:30 மணியளவில் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதனை அடுத்து இன்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இராணுவ முகாம் ஒரு சில நாள்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த இராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையை இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலைகளை தகரங்கள் தருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு இராணுவம் ஒருவரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ளது. அதனை அடுத்து நேற்று முன்தினம் இரவு 5 சென்றுள்ளனர். இராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் இராணுவத்தினர் துரத்தி குறித்த இராணுவ முகாமுக்குள் பின்பகுதியாக உள்ள தளம்பரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் என்ன செய்வது தெரியாத இராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தாக்கியதாக தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்ற இளைஞர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இராணுவ முகாமுக்கு சென்ற 5 நபர்களில் 4 திரும்பி வந்த போதும் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இதனையடுத்து நேற்றைய தினம் இராணுவ முகாமுக்கு வந்த இராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமறிக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. காணாமல் போயிருந்த குறித்த இளைஞர் தப்பியோடும் போது இராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள முத்தையன்கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி வலைவிட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் காணாமல் போன இளைஞனின் சகோதரரால் இச்சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இராணுவத்தினர் தனது தம்பியை அடித்து கொலை செய்துவிட்டு இன்றைய தினம் அதிகாலை குளத்தில் போட்டுள்ளதாக இறந்தவரின் சகோதரர் மற்றும் அப்பகுதி கிராம மக்களும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். இந்த இராணுவத்தினர் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இது சம்பந்தமான விடயம் ஒன்று தர்மபுரம் பகுதியில் நடந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் கூட இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பந்தமாக முறைப்பாடல் கூட அளிக்கப்பட்டது. அது சம்பந்தமாக அந்த மக்கள் அந்த இடத்துல இருந்து போராட்டம் கூட செய்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாகவும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இராணுவத்தினர் இந்த மீனவ தொழிலுக்கு செல்றாக்கள் மேலேயும் தாக்குதலை மேற்கொள்வது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதான தகவல்களும் இருக்கின்றது. இப்படியாக தொடர்ந்து இந்த இராணுவத்தினர் ஒரு பக்கத்தில் மக்களுடைய காணிகளுடைய ஆக்கிரமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வர இதே நேரத்தில் அந்த வகையில் இராணுவத்தினர் இந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக பார்க்க போனால் போர் சூழலுக்கு முன்னைய கால, அதாவது போர் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியில் கூட இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்து வண்ணமே இருக்கின்றன. அது பயங்கரவாத திட்டத்தில் கைது செய்யப்படுகின்ற வரைக்குமே செல்லும். இப்போ போர் சூழல் ஓய்வு பெற்று இப்போ போர் இல்லாத சூழலில் கூட இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதான்னு சொல்ல வேண்டும்.
உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு மாற்றம் அல்லது இனவாதத்தை பரப்பாது மற்றும் இனவாதம் பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறியிருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் இந்த இராணுவத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தும் தலைவிரித்தாரதை காணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதற்கு இந்த அரசாங்கம் பக்கத்திலேருந்து என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்விதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த போலீசார் இராணுவத்தினர் மேலே இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான தகவல் ஒன்றை ஜனாதிபதி வழக்கறிஞர் உப்புல் குமார பெருமை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். என்ன விஷயம் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள்ளே நுழைந்து சோதனை செய்யும் உரிமை எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் இல்லை. அவ்வாறு சோதனை செய்வதற்கு தேடுதல் பிடியான இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சோதனை செய்வதன் சட்டங்கள் தெரியாதவர்கள் 1997 நடந்த சம்பவம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை படிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். 1997 முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டாரநாயக்கவின் வீட்டிற்குள் போலீசார் பலவந்தமாக நுழைந்தமை மற்றும் முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலைமையை சோதனை செய்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருந்தது. தனது வீட்டுக்குள் போலீசார் பலவந்தமாக நுழைந்தது மற்றும் நாளந்த எல்லாவெல கொலையில் சந்தேக நபரான சுசந்த புஞ்சிநிலைமையை சோதனை செய்தது தொடர்பாக SCFR 239/97 அடிப்படை உரிமைகள் வழக்கை அனுர பண்டாரநாயக்க தொடர்ந்தார். 1997 பிப்ரவரி மாதம் 12 அன்று அதிகாலை 2:15 மணியளவில் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிடியாணை இல்லாமல் மனுதாரரின் வீட்டுக்குள் நுழைந்தனர். 3 நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு அதன் தீர்ப்பில் இந்த சம்பவம் அனுர பண்டாரநாயக்கவின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறியது. எனவே மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகவே யாரனுடைய வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதும் போலீசார் பிடியாணை வைத்திருக்க வேண்டும், அதாவது தேடுதல் பிடியாணை வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு தேடுதல் பிடியாணை இல்லாமல் யாராவது வீட்டுக்குள் நுழைந்து யாருடைய வீட்டுக்குள்ளாவது போலீஸாரோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ நுழைந்து சோதனை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் மேலே வழக்கு தொடர முடியும் என்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜபக்ச குழுவினர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கோடபாய ராஜபக்ச சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அல்லது வெளித்தெரிய வந்திருக்கின்றது சொன்னோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்ன தேரரின் வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச மற்றும் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பலவந்தமாக பெற்றுக்கொண்ட வழக்கொன்றை அதுரலிய ரத்ன தேரர் தற்போதைக்கு எதிர்கொண்டுள்ளார். குறித்த கட்சியின் பொதுச் செயலாளர் வேதினிகம விமலதிஸ்ஸ தேரரை கடந்த 2020 கடத்தி சென்று கட்டாய ஒப்புதல் பெற்று குறித்த கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அதுரலிய ரத்ன தேரர் தன்னைத்தானே நியமித்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் குறித்து வேதினிகம விமலதிஸ்ஸ தேரர் அப்போதைக்கு மேற்கொண்ட முறைப்பாட்டை விசாரணைக்குட்படுத்தாமல் தடுத்த வழக்கு தொடர்பான விவகாரத்தில் அப்போதைய மேல்மாநிலத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச ஆகியோரும் தொடர்புற்றிருந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் இதன் காரணமாக குறித்த விவகாரம் தொடர்பில் கோடபாய மற்றும் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரும் விரைவில் விசாரணைக்குட்படுத்தப்படலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது தொடர்பான வழக்கு விசாரணைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும் நோக்கில் தற்போதைக்கு அதுரலிய ரத்ன தேரர் தலைமறைவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகவே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஏற்கனவே நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த தேசபந்து தென்னக்கோனுடைய கை சம்பந்தமாக சில விமர்சனங்களை எழுப்பியிருந்தார். உடனடியாக ஆளுங்கட்சியிலிருந்து அது தொடர்பான பதிலும் கிடைத்திருந்தது. என்ன பதில் என்று பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட விஷயத்தில் சரியான முறையில் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டுத்தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே இதில் இவர்கள் தலைபோட வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற பொருள்பட ஆளும் கட்சியிலிருந்து பதில் வந்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சில கைது நடவடிக்கைகள் கைது சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விஷயம் தொடர்பாக மஹிந்த அணியிலிருந்தோ, அதாவது ராஜபக்ச அணியிலிருந்தோ அல்லது
குறிப்பாக பார்க்க போனால் சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயகமன் போன்றவர்கள் துள்ளுகின்ற அல்லது திணறுகின்ற அல்லது கோவப்படுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று இதற்குள்ளே மறைந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய அச்சமாகத்தான் இதை பார்க்கணும். அவர்களுடைய கோபத்தை ஒரு அச்சமாக பார்க்க வேண்டிய ஒரு பார்வையும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் பார்த்தால் கொஞ்சம் இந்த மஹிந்த ராஜபக்ச அணியினர் அல்லது அந்த சரத் வீரசேகர போன்ற இனவாதத்தை பேசுகின்ற அல்ல இனவாத செயற்பாடுகளில் முன்னர் ஈடுபட்டு இப்போதும் அந்த கருத்துக்களை சொல்லுகின்றவர்கள் கொஞ்சம் பயப்படுகின்றார்களோ? ஆக இனி வருங்காலங்களில் கொஞ்சம் பெரிய தலைகள் மேலேயும் இந்த தேசிய மக்கள் சக்தி கை வைக்கப் போவதோன்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. என்றால் இதுவரைக்கும் தேசிய மக்கள் சக்தி மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்று பார்த்தீங்கன்னா, உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தத்திலேயோ அல்லது வேறு முக்கிய குற்றங்கள் சம்பந்தமாகவோ இன்னும் முக்கிய புள்ளிகள் மேலே கை வைக்கல. குறிப்பாக பிள்ளையான் அவர்களை கைது செய்தது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம்தான் என்கின்ற விமர்சனம் முன்னே காலகட்டங்களில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலே எழுந்திருந்தது. தேசபந்து தென்னக்கோன் மற்றும் பிள்ளையான் அவர்களுடைய கைதுகள்லாம் இருக்கின்றன, இந்த பெரியார்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் இப்போ அவர்கள் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் மூலமாக பெரிய தலைகள் சில விஷயங்களில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுவார்களோ என்கின்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. அந்த வகையில் இந்த அத்துரலிய ரத்தின தேரர் தலைமறைவாக இருந்தாலும் கூட அவரை தேடுகின்ற பணியினை குற்ற புலனாய்வு அதிகாரிகள் தற்போது முன்னெடுத்திருக்கின்றார்கள். நேற்றும் இன்றும் தேரர் கொழும்பிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இருப்பதாக அறியப்படும் கிட்டத்தட்ட 10 இடங்களை அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இவற்றில் பல கோயில்கள் மற்றும் வீடுகள் அடங்கும் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். தேரர் இறந்த இடங்களில் எதற்கும் சென்றதாக எந்த தகவலும் இல்லாததால் அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதை தடுக்க சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தென் மாகாணத்தில் உள்ள பல கோயில்கள் மற்றும் பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள வீடுகள் தேரர் மறைந்திருக்கக்கூடிய இடங்கள் அல்லது தேரர் மறைந்திருக்க அதிக வாய்ப்புள்ளதால் கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தற்போது அந்த இடங்களையும் கண்காணித்து வருகின்றார்கள். அபே சனபல கட்சியின் பொதுச் செயலாளர் வேதிநிகம விமலதிஸ்ஸ தேரரை கடத்தியதற்காகவும் 2020ஆம் ஆண்டில் தேரர் எதிர்பார்த்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற்றதற்காகவும் அத்துரலிய ரத்தின தேரர் கைது செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆகவே இதில் இன்னொரு பிரச்சனை, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் இந்த விடயத்தில் அகப்படலாம். தேசபந்து தென்னக்கோன் சம்பந்தமான விடயமும் இதில் அடிபடுகின்றது. ஆகவே ஏற்கனவே இந்த கைது பட்டியலில் இருக்கிறவர்கள் தான் இதில் பெயர்கள் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. ஆக கோட்டபாய ராஜபக்சவும் இதில் அகப்படலாம் என்கிற விஷயம் வெளியாக இருக்கின்றது, ஒரு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கம் இது தொடர்பான விடயங்களில் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றது என்பதனை. ஏனென்றால் இப்போ கொஞ்சம் இந்த விடயங்களில் இறுக்கமாகி கொண்டிருக்கின்றது. இந்த விஷயங்கள் சம்பந்தமான விடய பரப்பில் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் இது சம்பந்தமான விடயங்களை இறுக்கி கொண்டு வருகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விஷயங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய விசேட சலுகைகள் குறைக்கப்பட்டிருந்தது. அதற்கான பிரதான காரணம் அவர்கள் கைது செய்யப்படுகின்றதான் என்றும் சமூக வலைத்தள பரப்பில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் இது சம்பந்தமாக என்ன விஷயங்களை மென்மேலும் செய்ய போன்றது என்பது ஒரு எதிர்பார்ப்பான விடயமாகவே இப்போ மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும்.